ஏற்கனவே பிஜேபி வந்து காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது 10 வருஷமாக சிபிஎம் ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னும்போது பிஜேபி உள்ள வந்து எப்படியாவது காங்கிரஸை துண்டு துண்டாக உடைக்கணும் அப்படின்னு பார்த்தாங்க. எப்படி நம்ம ஏடிஎம்கேவை உடச்சி வச்சிருக்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி காங்கிரஸையும் துண்டாக்கணும்னு பார்த்தாங்கன்னா அந்த பிஜேபியுடைய முயற்சியெல்லாம் அடித்து தவிடுபடியாக்கி காங்கிரஸை வந்து ஒன்றிணைச்சு இந்த ஒரு வெற்றியை வந்து கொடுத்தது வந்து விடி சதீஷனுடைய முயற்சி மட்டும்தான். ஸோ அதனால் அவர் தான் சீஃப் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருந்தது. மக்களும் பெரிய ஒரு போராட்டத்தில் ஈடுபடுறதா இருந்தாங்க. ஒரு வேளை அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகலை அப்படின்னா. ஸோ 10 நாள் எலெக்ஷன் முடிஞ்சு இப்போது 4ஆம் தேதி முடிஞ்சது. இன்றைக்கி மத்தியானம் தான் கேரளாவுடைய சீஃப் மினிஸ்டரை அறிவிக்கிறாங்க. நாளைக்கு வந்து 10th ரிசல்ட் வருது கேரளாவில். அதை வந்து புதுசாக ஃபார்ம் பண்ணுற கவர்மெண்ட் தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் ஃபார்ம் பண்ணாமல் இருந்தது. ஆனால் இப்போது அந்த செய்தி கேரளா மக்கள்லாம் எதிர்பார்த்த அந்த ஒரு செய்தி வந்துடுச்சு. விடி சதீஷன் தான் சீஃப் மினிஸ்டர் அப்படின்ற